நேத்து நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியில சேலம் வீரபாண்டிக்கு பக்கத்துல இருக்கிற கஞ்சமலையில சித்தர்களின் மகிமைகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா இங்க நடந்த பரிகார பூஜைகளை இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது மனிதர்களோட பிரச்சனைகளுக்கு காரணமே சனி, செவ்வாய், ராகு, கேதுங்கிற 4 கிரகங்கள் தான்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த கிரகங்களால ஏற்படுற தோஷங்களை நிவர்த்தி பண்றதுக்காக இங்க வர்ற எல்லாருக்காகவும் தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்ய போறாங்க. அதத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேத்திய தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது தசாவதார பெருமாள் கோயில்ல பூஜைகளை நடத்தின சந்திரபிரகாசம் ஐயா நம்ம சுரேஷ உள்ள கூட்டிக்கிட்டு போனாரு. இப்ப நிலைமை என்னன்னா, உள்ள போன நம்ம தொகுப்பாளர் சுரேஷ சட்டைய கழட்டி வச்சு சிவப்பு துண்டு இடுப்புல கட்ட வச்சு பாதி சாமியாராவே மாத்தி இருந்தாரு. பெருமாள் கோயில்ல எல்லாருக்கும் பூஜை முடிஞ்சு பிரசாதம் கொடுத்ததுல ஒருத்தர் நம்ம சுரேஷ் தான். இப்படி நம்ம சுரேஷ மாத்திட்டீங்களேன்னு நினைச்சோம். இனிமேதான் நிறைய இருக்குன்னு சொன்னாரு சந்திரபிரகாசம் சுவாமிகள். இதுக்கு இடையில ஆசிரமத்துல இருந்து சிலைகளை காட்டி நமக்கு நிறைய விஷயங்களை சொன்ன சந்திரபிரகாசம் ஐயா அங்க இருந்த தொட்டில காட்டி நிறைய விஷயங்களையும் சொன்னாரு. ஒரு வெண்கல சிலை இருந்தது. அதுதான் காலங்கி சித்தர் சிலை. அடுத்ததா காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சிலைகள். இது எல்லாத்துக்கும் நடுநாயகமா சிவபெருமானோட சிலை. தத்ரூபமா சிவனே நம்ம எதிரில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவருடைய கண்கள்ல கருணை ஒளி பொங்குற மாதிரி ஒரு தோற்றம். நம்ம சுரேஷும் அந்த தொட்டில ஆட்டி விட்டு கும்பிட்டாரு. இந்த நேரத்துல சித்தர்களை பத்தி நம்ம சுரேஷ் ஒரு கேள்வியை கேட்டார். இங்க சித்தர்கள் நடமாட்டம் எப்படி சார்? சித்தர்களை காண்கிற, பார்த்தேன், அவங்களோட பேசினேன், என்ன எனக்கு அவங்க ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவது அனைத்துமே சித்தர்கள் பொறுப்பாக சொல்கிறேன் பொய். சித்தர்களை நம்மளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவளை உணர்றதாக தான் முடியுமே தவிர சித்தர்களை யாரும் பார்த்தது கிடையாது. நாங்கள் உணர்ந்து தான் இருக்கிறோமே தவிர பார்த்ததெல்லாம் கிடையாது. வரலாறு படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இடங்களிலையும் கஞ்சமலையில் கோயில்கள் உருவாகுவது அனைத்துமே சித்தர்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். அவங்க தான் அதை சரியான படிக்கிற சிவனுக்கும் அம்மாளுக்கும் பூஜை செய்து நல்ல மாதிரியே கோயிலை வச்சு மக்களுக்கு பரிபாலனை செய்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு மஞ்சக்காமர்கள்னு சொன்னால் அது ஒரு கேளாநடி சிலையை சாப்பிட்டா போகணும்னு சொன்னது சித்தர்கள் தான். சிவன் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சித்தர் தான் அப்படிங்கிறது தெரியுதே தவிர நாங்கள் சித்தரை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே அது நடைமுறைக்கு சாத்தியமாகாது. நம்மளெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க நேரடியாக சிவபெருமான்கிட்ட டைரெக்டாகவே கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கிறவங்க. நம்மள மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மங்களை பார்த்து அவங்க எதுக்கு பாவத்தை எழுந்திக்க போகிறாங்க? கிடையாது. நாம் சிவன்கிட்ட கெஞ்சி அழுகிறத பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு, ஐயா சிவபெருமானே, இந்த மாதிரி எங்கள் டைரக்டர் பாரு நம்மளுக்கு கஷ்டத்தில் கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறாரு, ஏதோ அவருக்கு ஒரு நன்மை செய்ய, ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, பிள்ளை கல்யாணம் ஆகலையா, சொத்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இஸ் ரெக்கமெண்டட் காட். அதுதான் அவர் செய்ய முடியுமே தவிர மற்றபடிக்கு சித்தர்கள் இருக்கிறாங்க, இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு இடத்துலையும் கிடையாதுங்க. சதுரகிரி மல்ல சித்தர்கள் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. கஞ்சமலைக்கு வருவாங்க, இவங்க எல்லாம் இமயமலைக்கு போவாங்க, எல்லாம் கொல்லிமலைக்கு போவாங்க, எல்லாம் அளவாய் மலைக்கு போவாங்க, எல்லாம் பழனிமலைக்கு போவாங்க. எல்லாம் இந்த சித்தர்களே தான். அவங்களுக்கு மரணங்கள் கிடையாது. பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எதுவுமே கிடையாது. நிகழ்காலம், இறப்பு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு மூச்சும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணீர் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிழல் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க ஒரு குழுவாக இருக்காங்க. நம்ம எப்படி எல்லாம் ஒன்றா போய் சேர்ந்து இருக்க ஒரு இயக்கத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமோ இருக்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர சித்தர் சமாதின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துங்களில். சமாதி, சித்தர் சமாதி இங்கே இருக்குதுங்க. ஒரு மிகப்பெரிய சித்தர் இருந்தார், அவர் இங்கே புதைக்கப்பட்டிருந்தாங்க. சித்தருக்கு மரணங்கள் கிடையாது. சித்தர் மரணம் அடைந்தால் உலகம் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சித்தர்களுக்கு மரணம் கிடையாது. அதான் சிவன் அவங்களாம் ஒன்று தான். ஆனால் மரணம் சிவதான். இந்த சித்தர்களையே மிக மிக முதன்மையான சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா முருக கடவுள், பழனி ஆண்டவர். அவர் தான் முதல் சித்தர். அவர் தான் காதலை சிவனுக்கு இந்த சித்து சம்பந்தப்பட்டதை காதில் ஓதி அதன் பிறகு மிகப்பெரிய சித்தராக கருதப்படுகிற சிவன் தான். சிவன் சக்தி ரெண்டுமே சித்தர் சம்மந்தப்பட்டது.
அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனால் கோடான கோடி குழந்தைகள் நாம் இருக்கிறோம். உங்கள் குழந்தைங்க தவறு செஞ்சால் காது பிடிச்சி கிள்ளி ஒரு கொட்டுக்கா வச்சு தண்டனை கொடுக்குறீங்கள, அதே போல் நாம் ஒரு பிறவில் செய்த தவறுக்கு இந்த பிறவில் கொடுமையான கிரகங்களாகிய ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த கிரகங்களை பிறக்க வச்சிருக்கிறாரு. கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கல்யாணம் ஆகலை, திருமண தடை, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறது, கடன் தொல்லை, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் கெஞ்சி அழுகிறதுக்காக இந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற சித்தர்கள் மூலமாக அப்படிங்கிறது எங்கள் ஆராய்ச்சியில் வருது. மறுபடியும் அஷ்டமி பூஜை நடக்கிற இடத்துக்கு போனோம். பூஜைகளை ஆரம்பிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. நம்ம சுரேஷ் இப்ப மொத்தமா மாறி இருந்தாரு. சட்டை இல்லாம சிவப்பு வேட்டி கட்டி சிவப்பு துண்டோட கிட்டத்தட்ட ஒரு பூஜை செய்யற குரூப்ல இருக்கிறவங்க மாதிரியே தெரிஞ்சாரு. சனி, செவ்வாய், ராகு, கேது 4 சிலைகளுக்கும் சுரேஷை விட்டு ருத்ராட்ச மாலைய போட சொன்னாரு சந்திரபிரகாசம் ஐயா. இந்த இடத்துல நிறைய பேர் நெய் விளக்கு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆதி பராசக்தி அம்மன் சிலைக்கு முன்னாடி சுரேஷ மண்டிகிட்டு உட்கார சொல்லி அவர் கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலைய போட்டு விட்டாங்க. இப்ப தோஷ நிவர்த்தி பூஜைகள் ஆரம்பிச்சு பூசணிக்காய்களை கொண்டு வந்து வச்சாங்க. சந்திரபிரகாசம் ஐயா பூசணிக்காய் மேல கற்பூரம் ஏத்தி சுத்துனாரு. அந்த நேரத்துல பம்பை உடுக்கை அடிச்சபடி ராகு, கேது, சனி, செவ்வாய் தோஷ நிவர்த்தின்னு ஒரு மாதிரி பாடல் ஆரம்பிச்சாங்க. அந்த பம்பை ஒளியும் அவங்க பாட்டும் சேர்ந்து இந்த இடத்தையே வேற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. எனக்கு ஏகப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. நான் சொன்னால் உனக்கு திருமணம் நடக்கும், நான் சொன்னால் அந்த கேஸில் நீ வாபஸ் வாங்கலாம், நான் சொன்னால் லைட் எரியும், அதெல்லாம் என்னால் சொல்லத்துக்கு எங்களுக்கு பிடிக்காது, எங்களால் முடியாது. அது 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. பூசணிக்காயை எடுத்துக்கிட்டு சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. இப்ப சிவப்பு வேட்டி கட்டின எல்லாரும் சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. முன்னாடி ஒருத்தர் சங்கு செக்கண்டியோட போக எல்லாரும் வரிசையா சுத்தி வந்தாங்க. நம்ம சுரேஷும் அவர்கள ஒருத்தரா கலந்துகிட்டாரு. இது இங்க வர்ற பக்தர்களுடைய தோஷ நிவர்த்திக்காக சந்திரபிரகாசம் ஐயா பண்ற பூஜை. அவங்கவங்க இந்த பூஜைகளை கலந்துக்கிட்டு வேண்டிக்கிட்டா போதும், மத்தத கடவுள் பார்த்துக்குவார்னு சொன்னாரு ஐயா. நம்ம இந்து மக்கள்கிட்ட பிற மதத்தினரை விட இந்து மக்கள்கிட்ட ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கஷ்டங்கள் வரும்பொழுது மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்களே தவிர நல்லா இருக்கும்போது, கட்டுகள் நிறையா இருக்கும்போது கண்டிப்பாக வரமாட்டாங்க. அவங்க நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கஷ்டப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து கதறி அழுவாங்க. அது மாதிரி ராகு, கேது, சனி, செவ்வாயினால் பாதிக்கப்பட்டவள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பைரவர் கோயிலில் மட்டும் கிடையாதுங்க. எங்கே பைரவர் கோயில் இருந்தாலும் கும்பிட்டாலும் மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லைன்னா 32 வயசுக்கு மேலே தான் யோசிக்கப்படும். ஆணவம் கொடுக்கக்கூடிய தண்டனை. கெஞ்சி அழுபவர்களுக்கு ஒரு 7-8 மாதம் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு சென்று போயிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு வழி சொல்ல முடியும். ரெண்டாவது, நாங்கள் வந்து மற்ற சாதுக்களை போல் என்ன சொல்லிக்கிறேன், எனக்கு ஏகப்பட்ட ஒரு சக்தி இருக்குது, நான் சொன்னால் உனக்கு திருமணம் நடக்கும், நான் சொன்னால் அந்த கேஸில் நீ வாபஸ் வாங்கலாம், நான் சொன்னால் லைட் எரியும், அதெல்லாம் என்னால் சொல்லத்துக்கு எனக்கு பிடிக்காது, எங்களால் முடியாது. அது நாங்கள் இறைவன் கிடையாது. இறைவனுக்கு தொண்டு செய்கிற ஒரு வேலைக்காரர்கள் நாங்கள். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும். முதல்ல நாங்கள் வந்து எங்கிட்ட ஒரு பூ வாங்கிட்டு போ நீ நல்லா இருப்ப, எங்கிட்ட ஒரு மை வச்சுட்டு போ நல்லா இருப்பேன், அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. எங்கள் காலில் விட நல்லா இருப்பேன், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. மனிதர்களுக்கு இறைவன் அளவு சக்திகளோ ஒரு பெருமைகளோ எந்த விதமான பவருமே இருப்பதாக என்னோடய ஆராய்ச்சியில் தெரியல. நான் 40 வருட காலமாக அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். மனிதனுக்கு வந்து ஏமாற்றக்கூடிய எண்ணங்களும் இந்து மதத்தை காட்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களும் தான் மிகுந்திருக்கிறாங்களே தவிர மீது வந்து யாரும் இல்லை. யாரும் வந்து மரணம் அடைவோம் அப்படி எண்ணங்கள் இல்லாமல் தியானம் கற்றுக் கொடுக்குறேன், யோகா கற்றுக் கொடுக்குறேன், ராஜயோக பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன், மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன், குண்டலி யோகா பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன், 10,000 கொடு 15,000 கொடு சொல்லி வாங்கி நான் சொன்ன அனைத்து பயிற்சியிலுமே சித்தர்கள் மாதிரி துறவிகள்
முனிவர்கள் யோகிகள் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது யாரும் செய்ய முடியாது. தியானம் செய்வதாக நினைத்து நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கலாமே தவிர செல்ஃபோன் அடிப்பதை தவிர்க்க முடியாது, கதவு தட்டத்தை தவிர்க்க முடியாது. உனக்கு தியானமே செய்ய இயலாது. அது அவங்களுக்கு தான் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே. மலையில் ஒரு தொகையில் அமைதியாக இருக்காங்க சித்தர்கள், அவங்களுக்கு தான். இதை ஒரு புத்தகமாக எழுதி ஒரு புத்தகம் 150 ரூபா 200 ரூபாய் விற்கிறாங்க. அவங்களும் நாங்கள் ஏற்றுக்கிட்டது கிடையாது. சித்தர்கள் என்பதை நீங்களே உணர்ந்தால்தான் சித்து. கண்டிப்பாக நீங்கள் உணருவீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே நீங்கள் சித்தர்களை உணர முடியும். ஒரு புத்தகங்களை படிக்கிறதுனாலையோ ஒரு எழுதுகிற புத்தகத்தை 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு மூச்சு பயிற்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுனாலையோ செஞ்சு கிஞ்சி வீணாக வம்பள மாட்டிக்காதீங்க. சரிங்களா? அது எழுதியிருப்பான், இடகலை பிங்கலை, இது மாதிரி சூரியகலை சந்திரகலை, இது மாதிரி ரேசகம் பூரகம் கும்பம் அரைக்கிறது எல்லாம் எழுதி கொண்டிருப்பான். இத்தனை நிமிஷம் இருக்கும் எல்லாம் அதெல்லாம் நடைமுறை சாத்தியமாகாது. சுத்தி இருந்த அவ்வளவு கூட்டமும் மனமுருக வேண்டியபடி இந்த பூஜையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து தேங்காயில கற்பூரம் ஏத்தி சுத்தி வந்தாங்க எல்லாரும். தேங்காய சூறை விட்டாங்க. அடுத்ததா எலுமிச்சம்பழம், அதையும் எடுத்துக்கிட்டு சுத்தி வந்தாங்க. அப்படியே இந்த பூஜை தொடர்ந்து நடந்தது. மறுபடியும் பூசணிக்காயோட சுத்தி வந்து அதை உடைச்சாங்க. எல்லாரும் தனித்தனியா தோஷ நிவர்த்தி செஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால எல்லாருக்காகவும் இந்த தோஷ நிவர்த்திய கோயில் சார்பா பண்றதா சொல்றாரு ஐயா. அதாவது ராகு கேது சனி செவ்வாய் என்ற துஷ்டகிரகங்கள் ஒரு மனிதன் முற்பிறவியில் நடந்து கொண்ட தர்ம அதர்மத்துக்கு தக்கவாறு இந்த பிறவியில் பிறப்பான். மொத்தம் 9 கிரகங்கள். அதர்மமான வாழ்வு வாழ்ந்தவன் ராகு கேது சனி செவ்வாய் மேலே போகும் பொழுது தாய் வயிற்றிலிருந்து ஜனித்து கீழே விழுவான். அப்போ அது மேலே ஒரு ஒளிப்படும் பொழுது ஜென்ம ராகு ஜென்ம கேது ஜென்ம சதின்னு சொல்கிறது விளங்குதுங்களா? அப்போ தொடர்ந்து அவனுக்கு இந்த மாதிரி அபசகம் தான் நடக்கும். கல்யாணம் நடக்காது, நடந்தாலும் பிரிஞ்சிருக்கும், குழந்தைகள் கிடைக்காது, வியாபாரத்தில் தோல்வி, கிரகங்கள் தூரம் போக நல்லாயிருக்கும், கிட்ட வர வர எலும்பு உடைக்கும், செருப்பு கூட வாங்க முடியாது, பெட்ரோல் போட முடியாது, பல விதமான கஷ்டங்களை கொடுக்கும். எதுக்கு? நம்ம ஒரு பிள்ளை அதர்மங்கள் செஞ்சோம்ல, அதுக்கு உண்டான தண்டனைகள். அவ்வளோன சமாச்சாரம். மீதி நல்ல தர்மம் செய்தவங்கள மீதி இருக்கிற சந்திரன் சூரியன் புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி கிரகங்கள் மேலே போகும்போது தான் பிறப்பாங்க. அதோ ஒரு மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் உள்ள வித்தியாசங்கள் விளங்குதுங்களா? அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ராகு கேது சனி செவ்வாயில் பிறந்துட்டோமே, நம்ம பிள்ளைங்களுக்கு 22 வருஷம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய முடியல, என்ன பண்ணுறது என்பது அதுக்கு இந்து மதத்தில் ஒரு ரிக்கத்திரு சாம் அதர்வண வேதங்களில் ஒரு வழிகாட்டுறாங்க. இந்த மாதிரி அஷ்டபைரவனை சென்று வணங்கினால் உனது ராகு கேது சனி செவ்வாயினுடைய இந்த கிரகத்தினுடைய அம்சங்களுடைய தீமை நீங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பிடிச்சு வதைக்கிற ஒரு முக்கியமான ஒரு கிரகம் சனி கிரகம். சனி பிடிச்சதுன்னா 4 முறை ஒரு மனிதனுக்கு பிடிக்கும். 7 சனின்னு சொல்கிறது 2 3 பிடிக்கும். பிடிக்கும் பொழுது பாத சனி, அஷ்டம சனி, இது மாதிரி மங்கு சனி, பொங்கு சனி, நிறைய ஒரு 5 3 4 சனி இருக்குது. பிடிச்சதுன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைச்சி அப்படியே சித்திரவதை பண்ணிட்டு தான் விடுவது. அந்த மாதிரி சனி பகவானே உடல் ஊனமுற்றவர், வலது கால் ஊனம், காக்கா மேலே வருவார். அவர் ஒரு ஐயங்கள் வருது. அவருடைய நண்பர்கள் இருப்பாங்கள்ல, எல்லாருமே நொண்டிச்சினின்னு வைகிறாங்க அவரை. அதனால் அவங்க அம்மாவுடைய பெயர் சாயாதேவி. அங்கே போய் அழுகுறாரு. இந்த மாதிரி எல்லாம் நொண்டின்னு வைகிறாங்க. நீ போய் பைரவரோட செஞ்ச அஷ்டபைரவர்களை உனக்கு வழிகாட்டுவான்னு அந்த அம்மா சொல்லுது சாயாதேவி. அங்கே போய் அஷ்டபைரவரை வணங்கி கும்பிட்ட உடனே அந்த அஷ்டபைரவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, நான் படைத்தவன் தான் அவர், நான் படைத்த கிரகங்களே மக்களை மிகவும் கொடுமை செய்யக்கூடிய கிரகம் நீ தான், நீயே என்கிட்ட சரணடைஞ்சிட்டியா, அதனால் இனிமேல் என்னுடைய பெயராக ஈஸ்வரன் என்ற பெயரை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உன்னை சனீஸ்வரன் சொல்லுவாங்க. ஆனால் சனீஸ்வரன் ஒன்று உன்னை யாரும் மைய மாட்டாங்க, பயப்படாமல் போகிறாரு. அதனால் நமக்கு கொடுமைகள் செய்யக்கூடிய சனி பகவானே சென்று அங்கே சரணடைஞ்சாங்க. அதே மாதிரி இதர கிரகங்கள்லாம் அவருக்கு பரிவார தெய்வங்கள், அவருக்கு சொல்லக்கூடிய வேலைக்காரங்கள்னு வச்சுங்களேன். அதில் யாரோ ஒருவர் மற்ற கிரகங்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் பைரவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி கண்ணை ஒத்திக்கிட்டு கும்பிட்டு கேட்டாங்கன்னா அந்த கிரகாச்சாரருடைய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த 4 கிரகங்களோட சிலைகளை சுத்தியும் தண்ணியை ஊத்துனாங்க.
அதாவது இங்க வந்திருக்கிற எல்லாரும் மனசார வேண்டிக்கிட்டா இந்த உக்கிர கிரகங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஐதீகத்தை கடைபிடிக்கிறாங்க. இப்ப இந்த நவகிரக தோஷம் நிவர்த்தி முடிஞ்சது. இங்க ஏற்கனவே சப்த கன்னியர் சிலைகளை பார்த்தோம். சித்தர்கள் வழிபாட்டுல மிக முக்கியமானது இந்த சப்த கன்னியருங்கிற கன்னிமார் வழிபாடு. இந்த சப்த கன்னியர்களை வர்ணிச்சு கொண்டு வர பூஜை பொருட்களோட புறப்பட்டாங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு நடுகள் இருந்தது. அங்க போய் பூஜைகளை பண்ணாங்க. தவறு செய்வது அறியாம இப்பொழுது மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆவணம் செய்வோம். குழந்தை கொடுக்கலாம். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. ஒரு பக்கம் அக்னி சட்டிகள் தயார் பண்ணாங்க. இன்னும் சிலர் சுமார் 10 அடி நீளமுள்ள இரும்பு கம்பியில முனையில துணியை சுத்தி தீப்பந்தங்களை தயார் பண்ணாங்க. இது எல்லாமே நமக்கு புதுசா இருந்தது. பம்பை அடிச்சு கன்னிமார்களை வர்ணிச்சு பாட்டு பாடினாங்க. இங்க வந்திருந்தவங்க கையில தீப்பந்தங்களை கொடுத்தாங்க. பெரும்பாலும் பெண்கள் தான் தீப்பந்தங்களை பிடிச்சாங்க. அதாவது திருமண தடைப்பட்டவங்க, குழந்தை செல்வம் இல்லாதவங்க, தோஷம் உள்ளவங்க இந்த பந்தத்தை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த இரவு நேரத்துல தீப்பந்தங்களோட அணிவகுப்பு பார்க்கும் பொழுது ஒரு திகில் காட்சி மாதிரியே தெரிஞ்சது. எல்லாரும் கோவிலை நோக்கி வந்தாங்க. எல்லா கன்னியர்களையும் சுத்தி வந்தாங்க. தீச்சட்டிய வச்சுக்கிட்டு அந்த தீப்பந்தங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அங்க இருந்து கோமாதவுக்கு பழங்கள் கொடுத்தாரு சந்திரபிரகாசம் ஐயா. மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போனாங்க. அது நாம போன மலை அடிவாரம். அங்க இருந்து அம்மனை வர்ணிச்சு கொண்டு வரதா சொன்னாங்க. அதே மாதிரி அங்கேயும் பூஜைகள் நடந்தது. அக்னி சட்டிய தயார் பண்ணாங்க. தீப்பந்தங்களை கொளுத்துனாங்க. முன்ன இருந்த பந்தங்களை விட இது நீளம் கொஞ்சம் குறைவாவே இருந்தது. பூஜைகளை பண்ணாங்க. நம்ம சுரேஷ் நம்மாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கழுத்துல மாலையோட தலைப்பாகைய கட்டிக்கிட்டு கூடவே இருந்து பூஜைகளை கலந்துக்கிட்டாரு. அக்னி சட்டியை எடுத்து தலையில வச்சதுமே அருள் வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாரு ஒருத்தர். அவரை பாதுகாப்பா பிடிச்சுக்கிட்டாங்க. அங்க இருந்து புறப்படும் பொழுது நம்ம சுரேஷ் கையில ஒரு திரிசூலத்தை கொடுத்தாங்க. இப்பவும் நிறைய பேர் தீப்பந்தங்களை எடுத்துக்கிட்டாங்க. அம்மனை வர்ணிச்சு பாடல்களை பாடி பம்பை அடிச்சாங்க. கன்னிமார் முன்னாடி தீச்சட்டிய வச்சாங்க. தீப்பந்தங்களை 2 பக்கமும் வச்சாங்க. நம்ம சுரேஷ் கொண்டு வந்த திரிசூலத்தை அம்மன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணாங்க. கன்னிமார்களுக்கு அம்மனுக்கும் பூஜைகள் பண்ணி பூசணிக்காய உடைச்சாங்க. இதோட இந்த பூஜை முடிஞ்சது. அடுத்ததுதான் இங்க வந்திருக்கிற எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அஷ்டமி பூஜை. அதாவது அஷ்ட பைரவர்களுக்கு பூஜை நடக்க ஆரம்பிச்சது. முதல்ல பூஜைக்கான உத்தரவு வாங்கறதுக்கு பாடல்களை பாடினாரு ஒருத்தர். உத்தரவு கிடைச்சிடுச்சு. இப்ப சிவப்பு உடையில பூஜைகளை பண்ண போறவங்க எல்லாரும் தலையில கட்டியிருந்த துண்டால வாயையும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க. இவங்க யார் என்னன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது இருந்தது. நம்ம சுரேஷ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க ரொம்பவே சிரமப்பட்டோம். 8 பைரவர்களுக்கும் எலுமிச்சப்பட மாலை, மலர் மாலைகள்னு போட்டு இருந்தாங்க. அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை இதுவரைக்கும் எங்கேயும் நம்ம பார்த்ததில்ல. அதனால எல்லாமே நமக்கு புதுசா இருந்தது.
எல்லா சிலைகளுக்கும் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வர்ற, மத்தவங்க ஊதுவத்தியால தூபம் காட்டிக்கிட்டே சுத்தி வந்தாங்க. நம்ம சுரேஷும் அவங்களோட ஒருத்தரா ஐக்கியமாயி பூஜைகள்ல கலந்துக்கிட்டாரு. இந்த அஷ்ட பைரவர் பூஜை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேல நடந்தது. பூஜை பண்ணவங்களுடைய காஸ்டியூம்ஸ், சங்கு சத்தமும் ஏதோ ஒரு ருத்ர பூமியில மயானத்துல இருக்கிற உணர்வை ஏற்படுத்துச்சு. இந்த நேரத்துல பல பேர் அருள் வந்து ஆடுனதை பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய அரிவாளை எடுத்து பூசணிக்காய்களை ஒருத்தர் வெட்டிக்கிட்டே இருந்தாரு. இன்னொருத்தர் அதுல குங்குமத்தை கொட்டிக்கிட்டே இருந்தாரு. இது உயிர்களை பலி கொடுக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. அடுத்து தேங்காய்களை சூற விட்டாங்க. எலுமிச்சை பழங்களை நசுக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு அடுத்து இவங்க போட்ட படையல் தான் வித்தியாசமா இருந்தது. அதாவது கள், பிராந்தி, சுருட்டு, பீடின்னு போதை பொருட்களா வச்சு படையல் போட்டாங்க. முன்னோர்கள் கிட்ட மனதார மன்னிப்பு கேட்க சொன்னாரு சந்திரபிரகாசம் சுவாமிகள். இவனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் இவனுக்கு கெஞ்சி ஊப்பி நிற்கிறார்கள். இவனிடம் நீங்க அதை சொல்லி இவ்வளவு கஷ்டம் மக்கள் இருக்கிறாங்க, உட்புறையில் தவறு செய்வது அறியாம இப்பொழுது மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆவணம் செய்வோம், குழந்தைக்காரங்களுக்கு குழந்தை கொடுக்கலாம், நோயற்றவர்களுக்கு நோய் இல்லாம செய்யலாம், ராகுக்கு ஏதோ சனி பிடிச்சவங்களுக்கு அதை நீக்கி விடலாம் அப்படிங்கிற நீங்க தான் சிவனுக்கு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால நீங்க அதை நிவர்த்தி செய்யணுமாய் பாதங்களில் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். தீசட்டியை எடுத்து ஒருத்தர் தலையில வச்சதும் அவர் ஆடிக்கிட்டே அஷ்ட பைரவரை சுத்தி வந்தாரு. கடைசியா ஆரத்தி காட்டினாங்க. கால பைரவர் கழுத்துல இருந்த ருத்ராட்சத்தை பத்தி சொன்னாரு சுவாமிகள். நவகிரகத்தினுடைய தோஷங்கள் நீங்குவதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட இறைவனால் தயாரிக்கப்பட்ட ருத்ராட்சம். ஆகவே அதனுடைய பார்வை எவன் மீது படுகிறதோ அவர்கள் அனைவருக்குமே நவகிரக தோஷங்கள், அது முக்கியமாக துஷ்ட கிரகமாகிய ராகு, கேது, சனி, செவ்வாய் தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். ஆகவே அனைவரும் பரிசு வழங்கிக் கொள்ளுங்கள். சித்தர்கள் பூமியான இந்த இடத்துல அஷ்ட பைரவர் பூஜையை போட்ட ஐயா எல்லாருக்காகவும் சித்தர்கள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. எல்லாரும் வரிசையில வந்து விபூதி பிரசாதம் வாங்கிக்கிட்டு போனாங்க. ஒரு சித்தருக்கான எல்லா தகுதியும் இருந்தும் சந்திரபிரகாசம் ஐயா தன்னை ஒரு சித்தர்னோ சுவாமிகள்னோ சொல்லிக்கிட்டதே இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சித்தர்கள் முறைப்படி தன்னோட குருவான காலங்கி என்கிற கரடை சித்தரோட அருளால இந்த தோஷ நிவர்த்தி பூஜைகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நமச்சிவாய நமக. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி. ஓம் ஓம் குருவாரை. எவ்வாறை மறந்தாலும் குருவனை மறக்க மாட்டேன். கள்ளத்து பிள்ளத்து சொல்லத்து சொன்னவன் நோயத்து ஏறி இறக்கத்தில கொட்டிய முடியா இருந்தால் கொண்டவை இறக்க வேணும். மலையாள முடியா இருந்தால் மண்டியிட்டு வரணும். பாண்டி மலையாளம் ஜெயித்து வரணும். ஓம் குருவாரை. இறைவன் திருவடியே சரணம்னு நினைச்சா எல்லா தோஷங்களும் நீங்கும். உண்மையான அர்ப்பணிப்பே உயர்வு தரும்னு சொல்றாரு. ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த சித்தர் பூமியில இருந்து கிளம்பணும். இனி அடுத்து வேற ஒரு இடத்துல சந்திக்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.